ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நண்டு கிரேவி தான் நான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி செய்யறதுங்கிறத எல்லாமே நான் இந்த வீடியோல கவர் பண்ணி காட்டுறேன். இது அப்படியே நீங்களும் செஞ்சீங்கன்னா ஒரு சூப்பரான நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிடுவீங்கிறதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் நான் கியூப் சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சீரகம், பெப்பர், அப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய். இதெல்லாம் தான் தேவை. இதெல்லாம் இப்ப நம்ம மிக்சியில அரைச்சிக்கலாம். பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பரு. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே இதுல போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு கைப்பிடிக்கு தேங்காய் போட்டா போதும். இது எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்துக்க போறோம். இந்த அளவு வந்து நான் ஒரு 4 பீஸ் நண்டு வாங்கியிருக்கேன். ஒரு 600 கிராம்ஸ் வந்து 650 கிராம்ஸ் வரும். 4 முழு பீஸ் நண்டுக்கான அளவு தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம ரொம்ப கொரகொரன்னு இல்லாம ஒரு மீடியம் கொரகொரன்னு தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம். முதல்ல இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெயில தான் செய்யறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊத்திக்கோங்க. நமக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊத்திக்கணும். இவ்வளவு எண்ணெய் ஊத்திருக்கேன் நானு. இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கலாம். இவ்வளவு அளவு எண்ணெய் நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். நண்டு சூடுங்கிறதுனால நம்ம நல்லெண்ணெயில பண்றது நல்லது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுல வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது பொரிஞ்சேனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதெல்லாம் அப்படியே பச்சையா சேர்த்துக்க போறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் தேவைப்பட்டா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இது வேகணும். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து போட போறேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து என்ன பண்ண போறேன், இப்போ இந்த மிக்சி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் அப்படியே ஊத்திடுறேன். இந்த மசாலா நல்லா வெந்து வர வரைக்கும் திருப்பி மூடி போட்டு மூடி வச்சு கிண்டி விடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணா போதும். இந்த மசாலா வேகறதுக்கான தண்ணி தான் நான் இப்போ ஊத்துறேன். நண்டு போட்டுட்டு நம்ம திருப்பி தண்ணி ஊத்துவோம், அது எப்படின்னு நான் சொல்றேன். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டிருச்சு இந்த மசாலா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நண்டு போட்டுக்கலாம். நான் வந்து ப்ளூ கிராப் தான் வாங்குவேன். ஆனா இன்னைக்கு வந்து ப்ளூ கிராப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த கிராப் வாங்கியிருக்கேன். இதுவும் நல்லாதான் இருக்கும் டேஸ்ட். இந்த நண்டை போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவோட ஒரு பெரட்டி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட வந்து நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்றேன். 1 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதி வரணும். நண்டு வந்து 10 நிமிஷத்துக்கு வெந்தாலே போதும். அதுக்கு மேல நம்ம ஏத்த மாதிரி எந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ நம்ம நிறுத்திக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கிறேன். இந்த நண்டு எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா கால்லாம் நல்லா வந்து ஆரஞ்சு கலர்ல மாறிடும். ஆரஞ்சு கலர்ல மாறி இருந்துச்சுனாலே ஒரு 10 மினிட்ஸ்ல நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு 12 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 12 to 15 மினிட்ஸ்ல இந்த அளவு சுண்டி வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து நீங்க காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போடுங்க, வேண்டானாலும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி மிக்சியில பெப்பர் போட்டு தான் அரைச்சிருக்கேன். நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் லைட்டா பெப்பர் தூவி இது அவ்வளவுதான், இறக்க வேண்டியதுதான். சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. இன்னும் உங்களுக்கு தொக்கா வேணும்னா இதையே இன்னும் 2 நிமிஷம் சுண்ட விட்டீங்கன்னா நல்லா தொக்கா வந்துடும். நமக்கு ஏத்த மாதிரி கன்சிஸ்டன்சி நான் நிறுத்திக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்போ நிறுத்த போறேன். பாத்தீங்கன்னா நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.